ஹாய் ஆல் வணக்கம் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவனை இழந்த பெண்கள் இப்படி தான் உடல் ஆசை தீர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு லாங் பேக் வந்து மெயில் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து இருக்குது சிஸ்டர், சம் இஷ்யூஸ்னால என்னோடய லைஃப் பார்ட்னர் வந்து தவறிட்டாங்க. அதனால வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து ஏஜ் உட்பட எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரியான டைட்டிலில் டாபிக்ஸ் வீடியோஸ் பிடிக்குன்னு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் பாலின கல்வி அடிப்படையில் நாலேஜ் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணிட்டு வீடியோ பக்கம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 30 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 4 மந்த் 5 மந்த்தோ ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. இப்போ பாப்பாவுக்கு வந்து 1.5 வயசு ஆயிடுச்சு, தம்பின்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தை வந்து ஆண் குழந்தை இருக்குது, 1.5 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஃபீடிங்லாம் நிறுத்ததுக்கப்புறம் சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ உணர்வு குறித்து இவங்களுக்கு ஆசைகள் வரும்போதெல்லாம் இவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நினச்சி ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் புரியும், அவங்க செகண்ட் மேரேஜுக்கு ரெடியாக இல்லை. அண்ட் அதே மாதிரி வேறு ஒரு ஆண்கள் கூட அஃபைர் இருக்கிறது அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே இவங்க போக நான் 100% விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக இவங்க வந்து இவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து சுய இன்பம் பண்ணிடுவேன் சிஸ்டர், அப்பப்போ சுய இன்பம் பண்ணிப்பேன் அப்படின்னாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ எனக்கு அதுலேயுமே விருப்பம் இல்லை. ஆனால் அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஏதோ ஒரு விஷயம் நான் பார்க்கும்போதோ எனக்கு கேட்கும்போதோ அந்த உணர்வு எனக்கு வருது. அப்போ நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, இது எனக்கு இப்போ ஓகே. பட் இன்னும் என்னோடய குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சுய இன்பம் பண்ணுறதுமே வந்து எனக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்குன்றது தோணலை. எனக்கு இந்த ஃபீலிங்கை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இது இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சுய இன்பம் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த கெட்ட பேர் இல்லாமல் அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அட்லீஸ்ட் அவங்க விரலோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி டாய்ஸை வச்சு அவங்களுடைய ஆசைகளை தீர்த்துக்கிறாங்க. ஓகேவா? பட் ப்ராக்டிக்கலாக இவங்களே சொல்கிறாங்க, இது வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை, இந்த ஃபீலிங்கை வந்து நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத அவங்களே வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து இவங்க ஏஜுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நார்மலான விஷயம். இந்த ஃபீல் வந்து இருக்கிறது இன்றைக்கெலாம் வந்து ஏஜ் கடந்து தான் வந்து இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்குது. இது வந்து ஒரு வகையான நமக்கு உணர்வுகள் தான். நம்ம சந்தோஷம் துக்கம் நமக்கு எப்படி வந்து கோவம் வருமோ, நமக்கு 60 வயசுலேயும் கோவம் வரும், 50 வயசுலேயும் கோவம் வரும், 30 வயசுலேயும் கோவம் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இது, ஒரு வகையான உணர்வு தான். ஓகேவா? ஸோ இது வந்து தப்பு கிடையாது. பட் இது எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம், அவங்களே நினைக்கிறாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி, வேணாம்னு நினைக்கும்போது எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்குன்னு செல்ஃப் டைமிங் மாதிரி ஏதாவது ஒன்று நான் வந்து இதை சொல்லுவேன். ஓகேவா? என்னென்னா மசாஜஸ் எடுத்துக்கோங்க. அதாவது பெடிக்யூரு, மெனிக்யூரு, இல்லை ஹெட் மசாஜு, ஃபேஷியலில் மசாஜஸ் இருக்கும். அதாவது இது எதுவுமே நீங்கள் வந்து செஞ்சு அழகாக இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தை செஞ்சு அழகாக இருந்தால் தப்பு கிடையாது. பட் நான் சொல்கிற இன்டென்ஷன் என்னென்னா, அதாவது இதில் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான ஃபீல் கொடுக்கும், ஆழ்ந்த தூக்கம் கொடுக்கும். நிச்சயமாக உங்கள் நிலைமையில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய மன அழுத்தம், நிறைய டிப்ரெஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஃப்யூச்சர் நினச்சி இது மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு சின்ன சின்ன செல்ஃப் மசாஜஸ் உங்களால் முடியும்னா நிறைய ஆன்லைன்லேயே மசாஜஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் விற்கிது. அதுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுனால வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்லர் போகிறது. ஓகேவா? பார்லர் போகிறீங்கன்னா முழுக்க இது உங்களோட சாய்ஸ் தான். பட் ஒரு 500 ருபீஸ் இருந்தால் கூட நீங்கள் சின்னதாக ஒரு ஆயில் மசாஜ் ஒரு மினிமம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் பண்ணி விடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டீப் ஸ்லீப் கிடச்சினாலே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நாள் ரொட்டீன் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும். இதுக்குண்டான கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். மாற்றிக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஒரு வாரம் வந்து பெடிக்யூர் எடுத்துக்கோங்க, ஒரு வாரம் வந்து மெனிக்யூர் எடுத்துக்கிறது, ஒரு வாரம் ஆயில் மசாஜ் எடுத்துக்கிறது, ஒரு வாரம் ஃபேஷியல் மசாஜ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். இல்லை ஒரே செட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்குறது, அந்த மாதிரி உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு வந்து நெருக்கமாக இருக்கும். ஏன்னா உடலுறவு சுய இன்பம் அப்படின்றதுலையே வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு விஷயம் இன்னொரு உணர்வுகள், நமக்கு வந்து அது வந்து ஒரு வகையான உணர்வுகள். சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் கொடுக்கும். சரிங்களா? மன அளவில் உங்களை வந்து ரொம்ப வந்து
காம் பண்ணும், அதாவது அமைதிப்படுத்தும். சரிங்களா? இந்த மசாஜஸ் எல்லாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. அப்படி முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வந்துட்டு நீங்கள் செல்ஃபாக கூட மசாஜ் பண்ண முடியும்னா கூட நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ரிலாக்ஸ் டைம் மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இதை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான ஒரு கோல் இருக்கும். அதாவது உங்களுடைய க்ரோத்து, அதாவது உங்கள் ஃபினான்ஷியல் லெவலில் ஜாப் இருக்கீங்களா, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்சதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஒரு 100% செலுத்துனீங்கன்னா, இப்போ இன்னும் ஒரு 20% அதிகமாக போட்டு செலுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு அதுலேயும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட செல்ஃப் கேர், அதாவது ஓவர் வெயிட்டில் இருக்கீங்களா, இல்லை வந்து ரொம்ப எப்போயாவது நினச்சி வெயிட் லாஸில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணி வெயிட்டை வந்து குறைக்கிறது, ஒரு சேலஞ்சஸ் மாதிரி பண்ணுறது, இல்லை வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி செல்ஃப் கேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு நீங்கள் வந்து திருப்பிட்டு உங்களுக்குண்டான அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கிறது. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய செல்ஃபாக உங்களை எப்படியெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்க முடியும், என்ன ஒரு விஷயம், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை வந்து ஹாப்பியாக, உங்களை மெயினாக இந்த இடத்துல வந்து நல்லா பிஸியாக வச்சுக்கோங்க. இப்போ காலையில் நீங்கள் வந்துட்டு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு 10, இப்போ குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 o'clock 9 o'clock எந்திரிக்கிறீங்கன்னா, உங்கள் ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகி நைட் தூங்குற வரைக்கும் உங்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்கோங்க. சப்பாடா படு தூங்கணுங்களான்ற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து குறையும். அண்ட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ்லாம் ரொமான்டிக் சீன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபீல் அதிகமாகுதுன்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்திக்கோங்க. என்ன சொல்கிறதுன்னா, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை அதை வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி, ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி மூவிஸ் பார்க்குறதுக்கோ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், வேணான்னு நான் சொல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல் ஆஃப் தாட் மாறும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பண்ணிகிட்ருக்க சுய இன்பத்தையே வந்து வீக்லி ஒன்ஸு இல்லை 10 days ஒன்ஸு அதை கன்டினியூ பண்ணிக்கோங்க. இது வந்து யாருக்கும் எந்த வகையிலும் எந்த பாதிப்பும் இருக்காது. அண்ட் அதே மாதிரி அப்போ நீங்கள் சுய இன்பம் பண்ணும்போது கண்டிப்பாக ஹைஜீனிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு ரொம்ப கவனமாக வந்து பண்ணணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மனசு வந்து ஒரு நிலையில் காமாக இருக்கும். அதுவே வந்து உங்களோட சிந்தனையை வந்து வேறு வழியில் மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் தான் நிறைய ஷேர் பண்ணுவேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பேசலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. பாய்.